வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை. நாட்டில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலையற்றிருப்பதாக பிரதமர் ஹரிணி அறிவிப்பு. மாவீரர் வார நிகழ்வுகளை ஒடுக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் போலீசார் அடாவடி. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு வல்வெட்டித்துறையில் பட்டாசு கொளுத்தி பிறந்தநாள் நிகழ்வுகள் முன்னெடுப்பு. செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை கோட்டை வீதியின் கடற்கரையோரமாக அனுமதியற்ற கட்டுமானம் ஒன்றை கடந்த 15ஆம் தேதி அமைத்த பௌத்த பிக்கு மற்றும் அவருடன் இணைந்திருந்தவர்களுக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. நீதிபதி சம்சுதீன் இன்று இந்த அழைப்பாணையை விடுத்துள்ளார். திருகோணமலை ஸ்ரீ சாம்புத்த ஜாயந்தி போதிராஜ விகாராதிபதி கல்யாணவன்ச திஸ்ஸதேரர் மற்றும் அவருடன் இருந்த சிலருக்கு எதிராக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களமும் திருகோணமலை துறைமுக போலீசாரும் முன்வைத்த மனுவை ஆராய்ந்த பின்னர் இவ்வழக்கின் எதிராளிகளாக குறிப்பிடப்பட்டவர்களுக்கு நீதிமன்ற அழைப்பாணை அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி அடுத்த தவணை அன்று இது தொடர்பான விரிவான அறிக்கையை போலீசார் மன்றிற்கு முன்வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் சார்பில் திருகோணமலை மாவட்ட அதிகாரிகளும் திணைக்களம் சார்பாக சட்டத்தரணியும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இதேவேளை போலீஸ் தரப்பில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், திருகோணமலை பிரிவிற்கான போலீஸ் அத்தியட்சகர், துறைமுக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். எதிராளிகளோ அவர்களது சார்பில் சட்டத்தரணிகளோ மன்றில் முன்னிலையாகி இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 3,65,951 பேர் வேலையின்றி இருப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டின் தொழிலாளர் படை அறிக்கைக்கு அமைய 2024ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் 4.5 இருந்த வேலையின்மை வீதம் 2025இல் 3.8 வரை வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 2024ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டில் 4.7 காணப்பட்ட வேலையின்மை வீதம் 2025ஆம் ஆண்டில் 3.8 வரை குறைவடைந்துள்ளது. அத்துடன் கல்வி தகமைகளுக்கு அமைய வேலையற்றவர்களின் எண்ணிக்கையில் காப்போது சாதாரண தரத்திற்கு கீழுள்ளவர்கள் 1,03,308 பேர் எனவும் காப்போது சாதாரண தரத்தில் சித்தியடைந்தவர்கள் 91,405 பேர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காப்போது உயர்தரத்தில் சித்தியடைந்த 1,28,984 பேர் வேலையற்றுள்ளதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பட்டப்படிப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட கல்வி தகமைகளை கொண்ட 42,254 பேர் வேலையின்மையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 12,000க்கும் அதிகமான பட்டதாரிகளுக்கு இதுவரை வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளவாறே ஏனையவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆசிரியர் நியமனம் தொடர்பான வழக்குகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட உடனேயே ஆட்சேர்ப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக 2 பகுதிகளைச் சேர்ந்த மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்று காலை 8 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளதுடன் நாளை காலை 8 மணி வரையான 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் உடுதும்புர மற்றும் நுவரேலியா மாவட்டத்தின் வலப்பனை, ஹங்குரன்கெத்த, நிலதாண்டகின் மற்றும் மதுரட ஆகிய பிரதேசங்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் 7 மாவட்டங்களுக்கு அவதானத்துடன் இருக்குமாறும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் 12 மாவட்டங்களுக்கு விழிப்புடன் இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எச்சரிக்கை மட்டம் 2 அவதானத்துடன் இருக்குமாறு, இதேவேளை 2ஆம் நிலை எச்சரிக்கையாக பதுளை, களுத்துறை, மாத்தறை, நுவரேலியா, கண்டி, கேகாலை, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் 1ஆம் நிலை எச்சரிக்கையாக பதுளை மாவட்டத்தின் பண்டாரவிளை, ஹப்புத்தலை, எல்லை, ஹாலியல, லுணுகலை, பதுளை ஆகிய பிரதேசங்களுக்கும் கொழும்பு மாவட்டம், காலி மாவட்டம், ஹம்பாந்தோட்டை மாவட்டம், களுத்துறை மாவட்டம், கண்டி மாவட்டம், கேகாலை, குருநாகல், மாத்தலை, மாத்தறை, நுவரேலியா, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 71வது பிறந்த தினம் இன்று வல்வெட்டித்துறையில் கொண்டாடப்பட்டது. வல்வெட்டித்துறையில் உள்ள அவரது பூர்வீக இல்லத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் தலைமையில் பட்டாசு கொளுத்தி பிறந்தநாள் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது கேக் வெட்டியும் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள், பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். மாவீரர் வார நிகழ்வுகளை தடை செய்யும் வகையில் யாழ்ப்பாணத்தில் போலீசார் சில கெடுபிடிகளை முன்வைத்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 71வது பிறந்த நாள் இன்றும் மாவீரர் நாள் நாளை வியாழக்கிழமையும் அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் இவ்வாறு போலீசாரின் கெடுபிடி சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை பகுதியில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் நேற்று அலங்கரிப்பு நிகழ்வுகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சிலரின் சிவில் உடை படங்களுடன் வல்வெட்டித்துறையில் கட்டப்பட்ட பதாகையை அகற்றச் சொன்ன வல்வெட்டித்துறை போலீசார் குறித்த பதாகையில் உள்ள பாதணி விடுதலை புலிகள் உருவகப்படுத்துவதாக சுட்டிக்காட்டி சிலரிடம் விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள், இலட்சணைகள் பயன்படுத்தப்படாமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்று மாலை மெல்லாகம் சந்தி பகுதியில் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் இலத்திரனியல் உபகரணத்தில் பாடல் ஒலிக்க விடப்பட்டுள்ளது. குறித்த உபகரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக இலக்கமிட்டுள்ளனர். மாவீரர் நாள் நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் போலீசாரின் கெடுபிடிகள் அதிகளவில் காணப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் இருந்து நாடு திரும்பி யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்த இளைஞரை வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டில் அம்பாறை பிரதேசத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இளைஞர்கள் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 29 வயதான இளைஞர் கடந்த செவ்வாய்க்கிழமை படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இச்சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சந்தேக நபர்கள் அம்பாறை பகுதியில் வைத்து ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல தயாராகி இருந்தமை போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இருவரும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மலையக மார்க்கத்திலான ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி பயணிக்கும் தபால் ரயில் சேவை நானோயா வரையிலும், பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் இரவு நேர தபால் ரயில் நானோயாவில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நிலவும் ஆபத்தான சீரற்ற வானிலை காரணமாக நாட்டைச் சூழவுள்ள அனைத்து மீன்பிடி படகுகளும் கடற்தொழிலுக்கு செல்வதை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துமாறு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆபத்தான கடல் பிராந்தியங்களில் தற்போது தொழிலில் ஈடுபட்டுள்ள அனைத்து மீன்பிடி படகுகளும் கரைக்கு திரும்புமாறும் அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்றுமாறும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகள் மற்றும் வானொலி செய்திகள் குறித்து அதிக அவதானம் செலுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் நேற்று நள்ளிரவில் இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருந்தது. இது எதிர்வரும் 30 மணித்தியாலங்களில் தாளமாக வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை, காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்பதுடன் கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதுடன் காற்று மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.